இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று 1 பேதுரு 5:7 என்ற வேத புத்தகத்தில் இப்படியாய் உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். என் மகனே, என் மகளே, நான் உன்னை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறேன். உனக்கு என்ன வேண்டும்? உன்னுடைய தேவைகள் என்ன செயல்பட வேண்டும் என்று அவர் நம்மை விசாரிக்கிறார். நாம் கவலையாய் இருக்கும் பொழுது, ஒரு மனிதர் நம்மை வந்து விசாரிக்கும் பொழுது நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அவர் என்னை விசாரித்தார், அந்த சகோதரி என்னை விசாரித்தார்கள், அப்பொழுதுதான் என்னுடைய மனம் ஆறுதல் அடைந்தது என்று ஒருவரிடத்திலே நாம் இந்த வார்த்தையை குறித்து சம்பாஷிப்போம் அல்லவா? அதுபோல கர்த்தர் உங்களை விசாரித்தால் எவ்வளவு ஆசீர்வாதம் பெருகும் என்று நினைத்து கொள்ளுங்கள். இதோ என் மகனே, என் மகளே, நான் உன்னை விசாரிக்கிறேன். உன் தேவைகள் என்ன என்று என்னிடத்தில் சொல்லு என்று சொல்லியிருக்கிறார். வேத புத்தகத்திலே சோத்திரத்தோடு கூட விண்ணப்பத்தை எனக்கு தெரியப்படுத்து என் மகளே. நான் அதை விசாரிக்கிற தேவனானபடியினாலே உன் தேவைகள் அனைத்தையும், உன் கவலைகள், உன் துக்கங்கள், உன் வியாதியின் பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்ற என்னாலே ஆகும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? ஒருவேளை இந்த வார்த்தையை குறித்து என்னிடத்தில் நீ கேட்கும் ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நான் விசாரித்து செயல்படுத்தக்கூடிய தேவனாய் இருக்கிறேன் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்னை நீ விசுவாசிக்கும் பொழுது உன் தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன் என்று நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். பிள்ளைகளை குறித்தா, கணவனை குறித்தா, இல்லை மனைவியை குறித்தா, குடும்பத்தின் சூழ்நிலையின் கஷ்டத்தை குறித்தா, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. கர்த்தரிடத்தில் சொல்லுங்க. அவர் கேட்பார், அவர் விசாரிப்பார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும்.